திருப்பூர் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் MSM ஆனந்தனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அண்ணா சிலை அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆன்லைன்லயே அவர்கள் விலைக்கு வாங்கி இங்கேயே பணம் கொடுத்துருவாங்க. அந்த வசதி செய்து கொடுக்கிறோம். அதே போல் விவசாயிகள் அதிகமா உபதொழிலா இருப்பது கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடை வளர்க்கின்ற பொழுது அடிக்கடி நம்முடைய பசுகளுக்கு நோய் வந்து இறந்து விடுகிறது. நோய்வாய் தாக்கப்பட்டு பாதிப்புள்ளாகிறது. இப்படி நல்ல பால் கொடுக்கக்கூடிய கலப்பின பசுகள் நாம உருவாக்கி அதை விவசாயிகளுக்கு கொடுக்கிறோம். அதே போல வெள்ளாடு, ஆடுகள், அதே போல கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இப்படி இந்த கால்நடை துறையை சேர்ந்த இந்த கால்நடை செல்வங்களை சிறந்த முறையிலே வளர்க்க வேண்டும். அதன் மூலமாக இரட்டிப்பு வருமானம் கிடைக்க என்பதற்காக மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா 900 ஏக்கராவில் 900 கோடியில நாங்கள் உருவாக்க இருக்கின்றோம். எனவே அந்த கால்நடை பூங்காவிலே அங்கே நாங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த கால்நடைகளை விவசாயிகளுக்கு கொடுத்து விவசாயிகள் அதை வளர்க்கின்ற பொழுது அதிகமான பால் கொடுக்கும். பசுமாடு, அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள கலப்பின பசு கொடுக்கிறோம். இதனால விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது. அதையும் விவசாயிகளுக்காக அம்மாவுடைய அரசு செயல்படுத்துகின்ற இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி இங்கிருந்து ஈரோட்டுக்கு அருமையான சாலையை போட்டு கொடுத்துக்கிறோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நிறைய பாலங்கள் கட்டி கொடுக்கிறாங்க. இந்த என்கட்சி சாலையில இப்போ 8 வழிச்சாலையா உருவாக்க இருக்குது. சேலத்திலிருந்து செங்கப்பள்ளி வரை 8 வழிச்சாலை உருவாகிட்ட பொழுது அந்த கிராசிங் ரோடு வந்து தெரியுதுல்ல, 4 வழிப்பாதை இல்லது ரோட்ல கிராசிங் இருக்கிறதெல்லாம் உயர்மட்ட பாலம், கீழ்மட்ட பாலம் கட்டி கொடுக்கப்படும். அதே போல பெருந்துறை சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பல்வேறு சாலைகளை இன்றைக்கு அவருடைய பரிந்துரையில செப்பனிட்டு சிறந்த சாலையாக நாங்கள் உருவாக்கி இன்னைக்கு நெடுஞ்சாலை புறா இந்தியாவிலேயே நெடுஞ்சாலை துறை மூலமாக போடப்பட்ட சாலை தான் சிறந்த சாலை என்று சொல்லுகின்ற அளவுக்கு உள்கட்டமைப்பு அமைச்சரை உள்கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுத்த அரசு எங்களுடைய அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து அதே போல இன்றைக்கு தடையில்லா மின்சாரத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். தடையில்லா மின்சாரத்தை நாங்கள் தான் கொடுக்கிறோம். 2006 இருந்து 2011 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தது. அப்போ 9500 மெகாவாட் தான் நமக்கு தேவை. தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுகிற மின்சாரத்துடைய அளவு 9500 மெகாவாட் மின்சாரம். அதை கூட அப்போது இருக்க திமுக அரசாங்கம் கொடுக்கல. எப்ப கரண்ட் வரும் எப்ப கரண்ட் போனே தெரியாது. கடுமையான மின்வெட்டி இதை முடிச்சு தவிர அம்மா அவர்கள் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்ற பொழுது பொதுமக்கள் எல்லாம் தெரிவிச்சாங்க, நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் உடனடியா இந்த மின்வெட்டை போக்க வேண்டும், தடையெல்லாம் மின்சாரத்தை மக்களுக்கு வழங்க வேண்டும் சொன்னாங்க. 3 ஆண்டுகளில் அம்மா தடையெல்லாம் மின்சாரத்தை வழங்கினாங்க. அதே வழியில் வந்த அம்மாவுடைய அரசு மின்மிகை மாநிலம் உபரி மின்சாரத்தை இன்னைக்கு தயார் பண்ணிட்டு இன்னைக்கு 16000 மெகாவாட் மின்சாரம் நமக்கு தேவை. 16000 மெகாவாட் மின்சாரம் தேவை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் 9500 மெகாவாட் அதையே முழுமையா கொடுக்க முடியல. மின்வெட்டு இருந்தது. இப்ப 16000 மெகாவாட் இருக்கின்ற பொழுது நம்முடைய அரசு முழுமையான மின்சாரத்தை கொடுத்து மின்வெட்டு இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை பார்க்குது. 6500 மெகாவாட் நாங்கள் கூடுதலா மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் சாதனை. இவ்வளவு மின்சாரத்தை அதிகமா உற்பத்தி செய்த காரணத்தினால மத்திய அரசு விருது வாங்கி இருக்கிறோம். அதுக்கு விருது வாங்கியாச்சு. அதே போல நெசவாளர் நிறைந்த பகுதி, நெசவாளருக்கு அம்மாவுடைய அரசு நிறைய திட்டங்களை இன்றைக்கு உருவாக்கி தந்துட்டு இருக்குது. விலையெல்லாம் மின்சாரம் நெசவாளர் பெருமக்களுக்கு விலையெல்லாம் மின்சாரம் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. பசு வீடு கட்டித்தருவது அம்மாவுடைய அரசு. அவர்களுக்கு நெசவாளர் பெருமக்களுக்கு பசு வீடு கட்டித்தருவதும் அம்மாவுடைய அரசு தான். நெசவாளர் பெருமக்களுடைய இன்னல் துன்பங்கள் போக்குவதற்கு அம்மாவுடைய அரசு என்றைக்கும் துணை நிற்கும் என்பதை நேரத்திலே தெரிவித்து 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக உயர்த்துவதற்கு அம்மாவுடைய அரசு மத்திய அரசை வற்புறுத்தும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா டிவி சேனலுடைய கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. இது யார் நடத்துறா? தயாநிதி மாறன் குடும்பமும் ஸ்டாலின் குடும்பம் தான் அதிகமான டிவி சேனல் வச்சிருக்காங்க. 40 டிவி சேனல் வச்சிருக்காங்க. அந்த 2 குடும்பம் மட்டும். சன் குடும்பம் மட்டும் அந்த பேக்கேஜ் சிஸ்டத்துல 56000 ரூபாய் வசூல் பண்றாங்க. அந்த 56000 ரூபாய் கட்டினா தான் அந்த சன் குழுமத்தில் இருந்த டிவி சேனல் நமக்கு பார்க்க முடியும்.
அதே இப்படிப்பட்டவர்களை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கொள்ளையிலிருந்து மக்களை விடுவதற்கு டிவி சேனல் கட்டணம் மத்தியிலே ஆட்சி அமைந்தவுடன் குறைக்கப்படும். அதே மத்தியில ஒரு நிலையான ஆட்சி, திறமையான பாரத பிரதமர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய ஆனந்தன் அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகரப்பை வேண்டி கேட்டு, இது உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு, மக்கள் என்னப்படி செயல்படுகின்ற அரசு. நாங்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட அத்தனை அம்சங்களும் அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை குழப்புவதற்காக திராவிட முன்னேற்ற பெருந்துறையில் அண்ணா சிலை அருகே திருப்பூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் MSM ஆனந்தனை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதன் காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம்.